வணக்கம் ப்ளூவேல் டாரோ பியர். ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங். இது வந்து எந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கும் இல்லை. ஸோ இது வந்து யாரோ எதிர்பார்த்த ஒருத்தருங்களுக்கான ஒரு பதில் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து எனக்கு என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்டு என்ன ரிலேட்டடாக வந்திருக்கோ அதுலேருந்து என்ன மெசேஜ் வருதோ அதுதான் வந்து இன்றைக்கி ரீடிங்காக இருக்குது. இன்றைக்கி செப்பரேட் குரூப் கிடையாது, இட்ஸ் அ சிங்கிள் குரூப். எந்த மெசேஜ்னாலும் யாருக்கு வேணாலும் ரெசனேட் ஆகலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இட் வில் பி ஷார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மெசேஜ் ரொம்ப டிலே ஆகி உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணி இல்லை ரொம்ப வந்து தடங்கள் நிறையா இருந்த ஒரு வேலை அதோட பற்றின ஒரு மெசேஜ். இது வந்து ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றியும் இருக்கலாம். ஓகே, டேரெக்டாக வந்த மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் மெசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பீங்க, அதுக்குள்ள ஏதாவது ஒரு பதில் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கான ஒரு மெசேஜ் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இருக்கலாம். இது மூணும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் ஏதோ ஒரு மெசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் டிலே ஆன ஒரு விஷயத்துக்கான பதில் தான் உங்களுக்கு இப்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு விஷயம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகே, ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஓவோ இல்லை ரொம்ப கம்மி அப்படி இல்லை, பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்குது. டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் லவர்ஸ் வந்து சாய்ஸஸ் இருக்குது. இல்லை வந்து உங்கள் டிவைன் பார்ட்னராக இருக்கலாம். யார்கிட்ட இருந்தோ ஒரு மெசேஜ் வர்றது வந்து ஒரு டிவைன் பார்ட்னர் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணத்தில் வந்து நோன்னு சொன்னவங்க திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் வந்து புது ஆல்டர்னேட்டிவ், புது சான்ஸ் யாரோ கிடைக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு புதுசாக ஒரு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் வந்து வேறு ஒருத்தவங்க உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வர ஒரு சைனும் இருக்குது. அண்ட் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீஷன் இல்லை, ஒரு சேஞ்சு. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் ஃபேஸில் போயிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு இன்னொரு நல்ல சேஞ்ச். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை எனக்கு வந்து எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்குன்னா அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகே, இது வந்து மேலே கொண்டு போகிற ஒரு எனர்ஜி. இது வந்து உங்களுக்கு கீழே கொண்டு போகிறதுல மேலே கொண்டு போகிற எனர்ஜி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபுல் மூன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எவ்வளோ கேஓஸ், எவ்வளோ கஷ்டமோ, எவ்வளோ ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஞ்ச் இருக்குது, நல்ல சேஞ்ச் இருக்குது. ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்து சாய்ஸே இல்லை, எனக்கு வழியே இல்லை, சாய்ஸே இல்லை அப்படின்றவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. ஒரே ஒரு 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 வழியாவது கிடைக்குமான்றவங்களுக்கு இல்லை, மோர் தென் ஒன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஓகே, இந்த டிலேனால் வந்து ஒரு என்னன்னா இது வந்து உங்கள் நல்லதுக்காக தான் நடந்திருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய சேஞ்சஸ் ஆகியிருக்கணும், அந்த சேஞ்ச் எதுவும் ஆகாதனால இது கொஞ்சம் டிலே ஆகிருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸாம்க்கு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கும்போது இதெல்லாம் கைக்கூடி வரும் அந்த மாதிரி. அண்ட் நல்ல எனர்ஜி, ஏன்னா பட்டர்ஃப்ளைக்கு வந்து சன் அண்ட் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ஸ்வாட் எனர்ஜி இருந்தாலுமே சன் வந்து என்றைக்குமே பாசிட்டிவ். அதாவது வந்து ரொம்ப ஒரு நம்ம அடுத்த நாள் சன் பார்க்குறோன்னா நம்ம லைஃப்பில் அடுத்த நாள் எடுத்து வைக்கிறோம், நம்ம ரியாலிட்டியில் தான் இருக்கோம் அப்படின்றது. அண்ட் சன் வரும்போது எல்லாம் நல்லதும் நடக்கும் அப்படின்றதும் ஒரு பெரிய விஷயம். அண்ட் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் இருக்கிறதுனால
எவ்வளோ தான் தடங்கள் இருந்தாலும், எவ்வளோ தான் யார் உங்களை வந்து அட்டாக் பண்ணாலும், யார் உங்களை வந்து நீங்கள் கீழே போகணும்னு நினச்சாலும் அதை தாண்டி நீங்கள் மேலே வர்ற ஒரு எனர்ஜி. ஓகே, நீங்கள் அதை தாண்டி வர்றீங்க, விச் இஸ் வெரி நைஸ். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு மெசேஜ் வரும். ஓகே, மேபி இப்போ இது நீங்கள் கேட்டு ஒரு நாளுக்குள்ளேயே கூட உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் வரும். அண்ட் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லா முடிவும் வந்து எல்லா ஆங்கிளும் யோசிச்சு எடுங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான். ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவ் கார்ட்ஸ் தான். பட் ரொம்ப வேகமாக நடக்குங்க. நடக்க போகிற விஷயம் ரொம்ப வேகமாக நடக்கும். அதனால் நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். அதாவது வந்து இந்த 2 காலேஜ் இருக்குது, நல்ல காலேஜ் அப்படின்னும்போது அதில் எது செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னும்போது வந்து நீங்கள் காலேஜ் வச்சு ஜாயின் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிகிரி, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறீங்களா? அந்த மாதிரி அவசரத்தில் போயிட்டு நம்ம வந்து பிடிச்ச டிகிரி அப்படின்றதுக்காக நல்ல காலேஜையும் விடலாம். இல்லை நல்ல காலேஜுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத முன்னாடி நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா அடுத்த சாய்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களுக்கு வர சாய்ஸஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, அண்ட் அண்ட் 5 ஆக்சுவலாக 5 ஆஃப் வாண்ட்ஸ் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் திரும்ப வர்றதுனால நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக யோசிங்க. ஓகே, ரொம்ப லாஜிக்கலாக யோசிங்க. வெறும் ஃபேக்ட்ஸ் வச்சு டிசைட் பண்ணுங்கள். வெறும் ஃபேக்ட்ஸ்னால் உண்மைதான். அதாவது வந்து என்கிட்ட வந்து அரிசி இருக்குது, அதாவது பிரியாணி நான் செய்யணும்னு நினைக்கிறேன். பிரியாணி செய்யணும்னு நினைக்கும் போது அரிசிலாம் இருக்குது. அரிசி நார்மல் அரிசி வச்சு நம்ம பிரியாணி பண்ணலாம். பிரியாணி அரிசி தான் இருக்கணும்னு இல்லை. அதுதான் லாஜிக், இருக்கிற ஃபேக்ட்ஸ். ஆனால் வந்து என்கிட்ட அரிசி இல்லை, தோசை மாவு தான் இருக்குது, ஆனால் பிரியாணி பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ அதில் ஃபேக்ட் இல்லை. அப்போ நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். அந்த மாதிரி வந்து யூ ஹவ் டு பி வெரி லாஜிக்கல், பிளாக் அண்ட் ஒயிட். கண்ணை மூடிட்டு கடவுள் வந்து எனக்கு தந்துடுவார் அப்படின்லாம் இல்லை. மேபி யாராவது உங்களுக்கு கூப்பிடலாம். நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கும்போது கூப்பிட்டு எங்கள் வீட்டில் இருக்குது வாங்க அப்படின்னு கூட கூப்பிடலாம். பட் உங்களுக்கு இப்போ நல்ல டைம், நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ யோசித்து முடிவெடுங்க அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட். ஏன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்கள் கூட இருக்கவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஃபாதர்லி ஃபிகர் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபாதர் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இருக்குது, ஹீரோஃபண்ட்டும் இருக்குது. யாராவது ஒருத்தர் மென்டராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா தற்செயலாக அதே பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப ஜாம்பவான இருக்க ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப்னால் வந்து உங்களுக்கு இப்போ இருக்க சிச்சுவேஷன்லேயே சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்க கதையை சொல்லுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்யூஷன் வந்து எப்படி வரும்னே தெரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு மென்டரிங் இருக்குது, யாரோ ஒருத்தர் உங்களை கைட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. அண்டு நீங்கள் ஸ்டக் ஆகி இருந்த டைம் வந்து ஸ்டக் ஆகி இருந்திருப்பீங்க, இப்போ அதை தாண்டி போகிற எனர்ஜி வந்துருச்சு. அது ஒன் ஆஃப் த பிக் சேஞ்ச். ஒரு இடத்துல ஸ்டக் ஆகியிருக்கீங்க, ஒரு வேலையில் ஸ்டக் ஆகியிருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியில் போகிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிருக்கீங்க, டாக்ஸிக்னால் அதை விட்டு வெளியில் போகிற ஒரு எனர்ஜி இருக்குது. அதுக்கான தைரியம் இருக்கும், அதுக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, அதை தாண்டி பார்க்கும்போது ஒரு சில பேர் முடிஞ்சதை வச்சு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி நான் டிலேடுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே எப்போயோ நடந்திருக்க வேண்டியது, எப்போயோ முடிக்க வேண்டியது எப்போயோ சீக்கிரமாக நடந்திருக்கும். ஆனால் வந்து உங்களுடைய ஓன் நெகட்டிவ் எனர்ஜி இதுக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள்
முடிவு எடுக்க முடியாமல் ஏதோ ஒரு நாள் நீங்கள் டிலே பண்ணியிருப்பீங்க, அதனால் இது ரொம்ப டிலே ஆகிருந்திருக்கும். இதெல்லாம் இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது. குயின் ஆஃப் கப்ஸ் 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ குயின் ஆஃப் கப்ஸ் மதருடைய சப்போர்ட் நிறையா இருக்கும். அண்ட் டிலேட் மெசேஜ்ன்றது இதையும் கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ வரப்போகிறது வந்து ஜாபில் இருக்கவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. நல்ல க்ரோத் ஜாபில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நல்ல ஹைக்கோட கிடைக்கும். அதுக்கான எல்லா எனர்ஜியுமே இருக்குது. ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்கள் யார்கிட்ட மெசேஜ் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணுன்றது அடிஷ்னல் மெசேஜ். ஓகே, உங்களுக்கான இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால சாய்பாபா மெசேஜ் நான் எடுத்தேன். அண்ட் ஒரு புது பிகினிங், அதாவது வந்து ஒரு பேட் ஒரு கெட்ட வைப்பில் இருந்து அதெல்லாம் பேர்ன் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு புது பிகினிங் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாக நான் இந்த கார்டை எடுத்துக்கிட்டேன். அண்ட் மிரக்கிள் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் கெரியரில் உங்களுக்கு ஒரு கைடு கண்டிப்பாக இருக்காங்க, கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். நல்ல மெசேஜ் ஆக்சுவலாக வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.